பேக் ஃபுல்லாக அடக்கிட்டோம். இன்னும் ஒரு கேமராமேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஎம்டி சொல்லிட்டு ஸ்க்ரீன் முடிய போது சொல்லிட்டு லாஸ்ட் பாஸ் இப்போ ஏழை கேட்டாது கெட் ரெடி இல்லைக்கா. ஓகே பிளாக் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். தான் இப்போது சேலம் கிளம்பிட்டோம். லக்கேஜ் ஃபுல்லாக ஏற்றியாச்சு, பேக் ஃபுல்லாக அடக்கிட்டோம். அதுதான் இப்போ சேலம் போயிட்டு இப்போது கரெக்டாக ஒரு 10:30 மணி ஆகுது. இப்போ சேலம் போக வந்துடும். 6 ஹவர் ட்ராவலு முடிஞ்ச உடனே நைட்டே ரிட்டர்ன் அப்படியே சென்னை வர மாதிரி, இல்லைனா ரூம் எடுத்தாங்கிற மாதிரி என்னது பார்க்கலாம். அப்படி போய் பார்க்கலாம். 10:40 டைம் வந்து இன்னும் ஒரு கேமராமேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டு இருக்கான். வந்து முச்சனே அப்படியே கிளம்ப வந்தாங்க. 30 லிட்டர் டீசல் போட்டு கிளம்பிட்டு 10:50 கரெக்டாக கிளம்புறோம். நான் ஸ்டாப் அப்படியே சேலம் போகிறோம். சேலம் வந்துட்டு மண்டபத்தில் வந்துட்டோம். எங்கள் பார்க்கிங் கேட்டு பழமான இது இல்லை போ அந்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். இல்லை எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு இப்படி உள்ளே போயிட்டு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு கால் பண்ணுறாரு. இன்னைக்கு வந்து சேலத்தில் என்ன மண்டபம் பார்த்தீங்கன்னா விஎம்டி சொல்லி திருமண மண்டபம். அங்கே தான் வந்து இப்போ ஷூட் பண்ண போகிறோம். ஹாய், யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? 4:40 டைம் ஆகுது. இப்போ டெக்கரேஷன் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது மண்டபம். ஒரு ஃபுல் வீடியோ சும்மா ரிப்போர்ட் வர பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆள் பார்த்தீங்கன்னா விஎம்ஜி கம்யூனிட்டி ஆள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் அண்ட் உள்ளே போன பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பிள்ளையார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் வச்சாச்சு. பேனர் பார்த்து வெல்கம் கேர்ள்ஸ்க்காக வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து உள்ளே போன பார்த்தீங்கன்னா வந்து அழகான ஒரு டெக்கரேஷன். உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையான வியூ. இந்த டெக்கரேஷன் பற்றி உங்களுக்கு டீல் வேணும் சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் கண்டிப்பாக நான் தரேன். வந்து ரெடி ஆகிட்டோம். காஸ்ட்யூம் மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிளாக் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். டீ குடிச்சிட்டு வந்துட்டு அப்போ ஆரம்பிப்போம். சேலம் இது வந்துட்டு சிவா பிளஸ் டீ காஃபி. சிவா உங்க அளவு டீ குடிச்சலாம். ஏலக்காய் டீ ஸ்பெஷலாக மண்ணை போட்டு கொடுத்துருக்காரு. அருமையான ஏலக்காய் டீ சேலத்தில். அப்படியே டேர்னிங் பார்த்துட்டு கோஆர்டினேட் பண்ணி அவங்களும் நல்லா நிற்கிறாங்க. லைன் கேம் கூட போகிறேன். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஸ்க்ரீன் முடிய போது சொல்லிட்டு லாஸ்ட் பாஸ். இதுதான் ஸ்கோப்பே. லாஸ்ட் பர்தத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கறானா லாஸ்டா போட்டோட முடிக்கிறாங்க. அக்காக்கு மட்டும் ஸ்பெஷல் தோசை, அவருக்கு மாப்பிள்ளைக்கும். இப்போ வந்து இது முடிஞ்சோடனே இப்போ கெட் ரெடி எடுக்கிற மாதிரி பிளான். கெட் ரெடி இல்லைக்கா? ஆஃப்டர் செட் பண்ணியாச்சு. நிற்க வச்சு இப்போ எடுக்க போகிறோம். ஷூட் வந்து இவருக்கு இதான் வேலை. அது பிஎம் மாதிரி இருக்காரு, நரேந்திர மோடி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சேலம் மட்டும் இந்த சபை டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு அதை ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் அப்படியே ஏலகிரி. இப்போ ஏலகிரினா அது ஏற்காடு போயிட்டு ஏற்காடு போகிறோம். மார்னிங் வந்து கிளம்புறோம். டைம் 3 ஆயிடுச்சு. போகிறோம். இப்போ ரூமுக்கு வந்து போய் தூங்க போகிறோம். போயிட்டு ஸ்டே பண்ண லக்ஷ்மி குருப்பா ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டு. அந்த இப்போ மார்னிங் எழுந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக
8:30 தான் இப்போது வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போது ஏலகிரி போகலாம் பிளானில் இருக்கோம். ஓகே பால் தான் காடி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்பர் உள்ளே வந்தோடனே வந்து செக் போஸ்ட்டில் 50 rupees காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்காடு வந்துட்டோம். போட்டிங் பேக்கில் போகலாம் பிளானாக இருக்கும். பார்க்கலாம் போய் பார்க்கலாங்க. பிளாக் நிப்பாட்டியாச்சு. போனால் பிளாக்கு ரெஸ்ட் டிக்கெட் கவுண்டர் பாரு. 4 பேர் 300 ரூபாய் விதிப்படும். அப்படியே ஏற்காடு வியூ பாயிண்ட் அங்கே போயிட்டாங்க. போனே நாங்கள் வந்து அப்படியே ஏர்பிள்ஸை பார்த்தோன்னே ஏதோ சாதிஷ்டா மாறா அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய அந்த வியூ பார்த்து முடிச்சு ஹாப்பி அண்ட் டயர்டோட பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஹில் ஸ்டேஷன் கீழே இறங்கி ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து முருகரை பார்த்தீங்கன்னா வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டாங்க. முருகரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே இருக்கிற டயர்டாக போயிடுச்சுங்க. அண்ட் நாங்கள் எல்லாமே டீமாக போயிட்டு நாங்கள் அப்படியே சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அண்ட் வந்து இந்த vlogல எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிவிடுறோம். அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பர்னி ஃபோட்டோகிராஃபி. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்?